நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஆச்சாரியன் அவர்கள். இவரை பத்தி சொல்லணும்னா, சார் வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாரு. வீணை இசை கலைஞர். அது மட்டும் இல்லாம யோகா பீடம் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவி அதை நல்ல முறையில் நடத்திட்டு இருக்காரு. இது இல்லாம சார் வந்து சமூக சிந்தனையாளர், நிறைய சமூக கருத்துக்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆலயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய சிந்தனை உள்ள, அதே போல நவீன விஷயங்கள் எல்லாரும் ஓரளவுக்கு தன்னகத்தை கொண்டுள்ள திரு ஆச்சாரியன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு. உங்களை பத்தி சொல்லுங்களேன் சார். என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். அண்ட் தென் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சுதேசி கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் வணக்கமும். இல்லை சார், நான் வந்து என்னோட சொந்த ஊர் திருப்பூர். நான் அங்கதான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கதான். தொழிலும் அங்கதான். என்ன, திருப்பூர்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால இது தொழில் அதே இண்டஸ்ட்ரியல் பனியன் ஃபீல்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இறைவனுடைய ஐந்தொழில்கள்ல ஒன்னான மறைத்தல் அப்படிங்கிற ஒரு பருவத்துல இருக்கும்போது, இயற்கையா தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே இறைவன் தக்க பருவம் வரும்போது தடுத்தாட்கொள்வார் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் அந்த பாதையை விட்டு சமூக சேவைக்கு வந்தேன்னு நான் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. இறைவனால தடுத்தாட்கொள்ளப்பட்டுதான் அந்த ஒரு வாழ்வினுடைய மெய்யியல் கோட்பாடு என்ன, மெயினா என்ன, உண்மை என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கணும், நம்ம ஏன் பிறக்கிறோம், இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, நம்மளை தூங்க விடாம வரும். எப்பவுமே அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம தூங்கும் போது காணுவது கனவல்ல, நம்ம எது தூங்க விடாம பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய உண்மையான கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்மளுடைய கனவு நம்மளை தூங்க விடாம பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்வினுடைய உண்மையான பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நான் அதுல இருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து இசையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த யோகத்தோடு கூடிய வாழ்வியல்ல மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. ரெண்டாவது, இளைஞர்களை, அதுலயும் குறிப்பா இளைஞர்களை இந்த யோகத்தோடு, இந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்த, இந்த மெய்யியல் கோட்பாடோடு சேர்ந்த வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம். மெய்யியல் கோட்பாடுங்கிறதுலயே ஆன்மீகம், யோகம் எல்லாமே வந்துரு, கலாச்சாரம், பண்பாடு, சமூகம் எல்லாமே அதுல வந்துரும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையை இளைஞர்கள்ட்ட கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பாதை தான் அது. அந்த பாதையில அப்படியே என்னோட இசையும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா உங்களை பத்திய விளக்கங்களை சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதோடைய பின்புலம், உண்மையான பின்புலம் என்னன்றது தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபாலோ பண்ண உதவியா இருக்கு. இப்ப குறிப்பா இப்ப மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இறை வழிபாடுக்கு உகந்த ஒரு மாசம். இந்த மாசத்துல நிறைய இறை வழிபாடு எல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எவ்வளவு தேவை, அப்புறம் இந்த மார்கழி மாசத்தின் சிறப்புகள், இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய கருத்தை நான் ஆமோதிக்கணும். அதை கடந்து போக முடியாது. ஆன்மீகமோ இந்த யோகமோ வயதானவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பரவி காணப்படுது சார். ஆன்மீகம்ங்கிறது இளைஞர்களுக்கு தான். இளைஞர்கள்ல இருந்து இளைய தலைமுறையிலிருந்தே அந்த ஆன்மீகத்தை கொண்டு போனா மட்டும்தான் அந்த வருங்காலத்துல அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு வளரும் போது அது அவங்கள காப்பாத்தும். அது ஆன்மீகத்தை அவங்க காப்பாற்ற வேண்டியது இல்லை, ஆன்மீகம் அவங்கள காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு, அந்த உண்மையை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா போதும். ஏன்னா பொறுப்புகளும் பதவிகளும் உயர உயர நம்ம வாழ்க்கையில மேல போக போக நமக்கு எப்பவுமே அழுத்தங்கள் அதிகரிக்கும் சார். ஏன்னா எப்படி ஹை ஆல்டிடியூட்டுக்கு ஒரு உயர்ந்த நிலப்பரப்புக்கு போகும்போது அங்க எப்படி காற்றினுடைய அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குதோ, எப்படி அந்த காற்றழுத்தம் குறைவா இருக்குதோ, அந்த மாதிரி எப்படி அங்க ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்க சிரமப்படுறோமோ, எப்படி ஒரு மலையேறும் போது நம்மளுக்கு மேல ஹை ஆல்டிடியூட் போயிட்டோம்னா அங்க ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கும், அங்க சிரமப்படுவோம், சுவாசிக்கிறதுக்கு நம்ம சிரமப்படுவோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நம்மளை மூச்சு விட முடியாம திணறடிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம சமாளிச்சு நம்மளுடைய உள் மனசை அமைதிப்படுத்தி நம்ம அந்த இடத்துல சரியான தெளிவான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தணும்னா இந்த இளம் வயதுல இருந்தே அந்த ஆன்மீகம், அந்த அறிவியல், இதை பத்தின இந்த மெய்யியல், மெய்ஞானம் பத்தின ஒரு முழுமையான அறிவு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்.
இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டா கண்டிப்பா அத்தகைய குழந்தைகள் நல்ல உயரத்துக்கு வருவாங்க. இல்ல இது உண்மைதான் சார். பட் ஆனா நீங்க சொல்றது உண்மையான விஷயமா இருந்தாலும் தர்க்க ரீதியா இதுல இருக்கிற விஷயங்கள் தெரியணும் இல்லையா? இப்ப எல்லா மாசத்துலயும் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது இல்லையா? மார்கழியில மட்டும்தான் சீக்கிரம் எழுந்தி வைக்கிறாங்க, பஜனை எல்லாம் பண்றாங்க. மத்த மாசத்துல எல்லாம் பண்றது இல்லையே? ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் இல்லையா? கட்டாயமா சார். அதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, குருகுல கல்வி இருக்க வரையிலும் தர்க்க அறிவுனே ஒரு சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரத்தை படிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு மேலை நாட்டு கல்வி முறை உள்ள வந்ததையும் அந்த தர்க்க சாஸ்திரம்ங்கிறதே ஒண்ணு காணாம போயிருச்சு. எது இருக்குதோ அததான், இதை படி, இதை முடி, அவ்வளவுதான் போ அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த தர்க்க அறிவுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே இந்த தர்க்க அறிவை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அது மூலியமா தான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏன் நம்ம மார்கழி மாசம் எந்திரிக்கணும், மற்ற மாசங்கள்ல எல்லாம் ஏன் எந்திரிக்க தேவையில்லைன்னா, ஆன்மீகத்தோடு பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல மாதங்களில் நான் மார்கழின்னு ஒரு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் பகவத்கீதையில. மாதங்கள்ல நான் வந்து மரங்கள்ல அரச மரமா இருக்கேன்னு சொல்ற மாதிரி மாதங்கள்ல 12 மாதங்களுக்குள்ள நான் மார்கழி மாதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதே மாதிரி மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான வழிபாடுகளும் பூஜை முறைகளும் பல தெய்வங்களுக்கு. ஏன் உதாரணமா மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை பௌர்ணமி தான் ஆருத்ரா தரிசனம். சைவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நாள். அதே மாதிரி மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த சுக்லபட்சத்துல வரக்கூடிய ஏகாதசி தான் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அது வைணவர்களுக்கு மிகப்பெரிய நாள். எல்லா தெய்வங்களுக்குமான வழிபாடுகளும் இந்த மார்கழி மாசத்துல கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா இதுக்கு முக்கியமா இந்த மனிதர்கள் நாம எல்லாருமே இயங்குறதுக்கு 2 ஊடகங்கள் ரொம்ப முக்கியம் சார். ஒண்ணு இடம், இன்னொன்னு காலம். இந்த காலம் அப்படிங்கறத பத்தின அறிவு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டதுனாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையும். எப்படின்னா நமக்கு எப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் பிரிச்சிருக்கோமோ, 2 மணி நேரங்களா அதை பிரிப்போம். 4 to 6, 6 to 8, 8 to 10, இப்படி 12 2 மணி நேரங்களா பிரிப்போம். அந்த 12 2 மணி நேரங்களான 24 மணி நேரம் தான் ஒரு நாள். இப்படி ஒரு நாள் ஒரு வாரமாயி, அந்த வாரம் மாதமாயி, அந்த மாதம் 12 மாதங்கள் முடிஞ்சு ஒரு வருடம் ஆகுது இல்லைங்களா? இந்த ஒரு வருடம் தான் தேவலோகத்துல ஒரு நாள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்தியால இருக்கோம், நமக்கு இங்க பகலா இருக்கு. ஆனா இதே உலகத்துல இப்போ அமெரிக்கா போனீங்கன்னா அங்க இரவா இருக்கும். சோ பூமியிலேயே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டைம் ஜோன் இன்னொரு இடத்துல இல்ல. இது வந்து நம்ம சொல்றது நம்மளுடைய இந்த அறிவியல் வந்து பூமிக்கு வெகு தூரத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ இங்கேக்கும் அங்கேக்குமான கால வேறுபாடு கட்டாயம் இருக்கும். இங்கே ஒரு நாள், இங்க ஒரு வருடம்ங்கிறது தேவலோகத்துக்கு ஒரு நாள். இந்த 6 மாசம் பகல், அந்த 6 மாசம் இரவு. அதைத்தான் நம்ம வந்து உத்தராயணம் தட்சணாயணம் சொல்றோம். தை முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களும் தேவலோகத்துல பகல் பொழுது. அதே போல ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களும் தேவலோகத்துல இரவு பொழுது. சூரியனும் பாத்தீங்கன்னா 6 மாசம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி நகரும். பிறகு 6 மாசம் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகரும். இந்த வடக்குல இருந்து தெற்கு நோக்கி நகர்றத தட்சிணாயனம்னும், தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகர உத்தராயணம்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இது இன்னும் நிறைய இருக்கு இந்த காலக்கணக்கு. இந்த மாதிரி தேவலோகத்துல நமக்கு ஒரு வருஷம், தேவலோகத்துல ஒரு நாள். அப்படி அந்த ஒரு நாள் மாசமாகி, அந்த மாசம் வருஷமாகி, அது 100 வருஷம் ஆச்சுன்னா அது பிரம்மலோகத்துல ஒரு பகல். அப்படி பிரம்மலோகத்துல ஒரு பகல் ஒரு நாளாகி, அந்த ஒரு நாள் ஒரு மாசமாகி, அது ஒரு 100 வருஷம் ஆச்சுன்னா அது ஒரு பிரம்மாவினுடைய ஆயுள். அப்படி 100 பிரம்மாக்கள் வந்து போனாதான் வைகுண்டத்துல அது ஒரு பகல். சோ இப்படி நம்மளுடைய கணக்கு பிரபஞ்சத்தையும் தாண்டி போட்டு வச்சதுதான் நம்மளோட முன்னோர்கள் கணக்கு. இப்ப நம்ம மார்கழி மாதத்துக்கு வருவோமே. இந்த மார்கழி மாதத்துல இப்படி 6 6 2 மாசம் எப்படி நம்ம 2 மணி நேரமா பிரிக்கிறோமோ, அந்த மாதிரி 2 மணி நேரமா பிரிக்கும் போது நம்மளுடைய இந்த பூமிக்கு 4 to 6 நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். இந்த பிரம்ம முகூர்த்தம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த அதிகாலை வேளையில இந்த ஓசோன் நம்மளுக்கு ரொம்ப மிக நெருக்கத்துல வந்து போகக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய உடல் வந்து வேணுங்கிற ஆக்சிஜன் O3 அப்படின்னு சொல்லுவோம். O2 O3ன்னு 2 இருக்கு. O3 ஆக்சிஜனை நம்ம இன்புட் நிறைய எடுத்துக்க முடியும். அது இல்லாம இந்த அதிகாலை நேரத்துல செய்யக்கூடிய பூஜைகளுக்கு ஆன்மீக ரீதியாகவும் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்தீங்கன்னா, இப்படி 2 மாசமா பிரிச்சீங்கன்னா, தேவலோகத்துல சொல்லும் போது இந்த அதிகாலை நேரம் வரக்கூடிய மாதம் எதுனா மார்கழி மாதத்துல தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு வரும். இந்த மார்கழி மாதத்தினுடைய இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில தான் எல்லா தேவர்களும் அவங்களுக்குரிய பூஜை புனஸ்காரங்களை செய்வாங்க.
அந்த நேரத்துல நம்மளும் நம்ம சேர்ந்து பூஜைகளை செய்யணுங்கிறது தான் நமக்கு ஆன்மீக ரீதியா நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியதி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான கதைகளை மட்டும் சொன்னோம்னா அவங்க கட்டாயமா கேள்வி கேட்பாங்க. அப்ப தேவலோகம்னு ஒண்ணு இருக்குதா, வைகுந்தம்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்காக தான் அறிவியல் ரீதியான இதுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மைகளையும் அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது கட்டாயமா அந்த குழந்தைகளை இதை ஃபாலோ பண்ணுவாங்க சார். ரொம்ப சந்தோஷம். நல்ல விரிவான விளக்கத்தை சொன்னீங்க. இந்த மாதிரி மார்கழி மாசம் இருக்கு இல்லையா, நம்ம தேசத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மார்கழி சிறப்பா இது மாதிரி பண்றாங்களா, இல்ல வேற மாநிலங்களையும் இந்த மாதிரி மார்கழியினுடைய தினங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்றது இருக்கா? நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா மற்ற தேசங்கள்ல இவ்வளவு ஒரு மார்கழியினுடைய 30 நாட்களுக்குமான திருவிழாக்கள், இல்ல மார்கழியினுடைய 30 நாட்களுக்குமான ஒரு கொண்டாட்டங்கள், இல்ல மார்கழி 30 நாட்களுக்குமான ஒரு வழிபாடுன்னு எங்கேயுமே இல்லை. அது நம்மளுடைய இந்த இந்திய நிலப்பரப்பும், அதுவும் குறிப்பாக இந்த தென்னிந்திய நிலப்பரப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். மற்ற நாடுகள்ல இவ்வளவு தூரமான ஒரு வழிபாட்டு முறைகளோ இல்ல, நம்மளுடைய வட இந்தியாக்கள் கூட கார்த்தியாயனி நோன்புன்னு ஒரு நோன்பு இருக்கு இந்த மாசத்துல வரும். பட் ஆனா அது கூட 1 நாள் 2 நாள் 3 நாள் முடிஞ்சிருமே ஒழிய இந்த 30 நாட்களுக்குமான ஒரு வழிபாட்டு முறைங்கிறது கிடையாது. ஏன் இந்த நம்மளுடைய நம்மளுடைய இந்த இந்திய இந்து மத விஞ்ஞானிகள்னு தான் சொல்லணும். அவங்கள ஆச்சாரியன்களோ இல்ல குருமார்கள்னோ சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் விஞ்ஞானிகள். ஏன் அப்படின்னா, நம்ம சூரியன் நேரா போயிட்டு இருக்கு. அந்த சூரியனை சுத்தி எல்லா 9 கிரகங்களும் அதை சுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் அடிப்படை அறிவியல். இப்போ சூரியன் கரெக்டா பாத்தீங்கன்னா, இந்த சூரியனை சுத்துற பூமி மார்கழி மாசத்துல சூரியனுக்கு மேல் நோக்கி நிற்கும். சூரியன் நேரா போகும். நம்ம நினைக்கிற மாதிரி சூரியன் நடுவில் நின்று 9 கிரகங்கள் சூரியனை சுத்தல. சூரியன் பாஸ் த்ரூ, அது போய்கிட்டே இருக்குது. அதை சுத்தி பின்னாடி 9 கிரகங்கள் அதை சுத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு பின்னாடி. இதுதான் உண்மை. இதுதான் இந்த அறிவியல் பூர்வமான உண்மையும் அதுதான். அப்படி போகும்போது மார்கழி மாதத்துல சூரியனுடைய மேல் பரப்புல இந்த பூமி நிற்கும். இந்த மார்கழி மாசத்துல மேல் பரப்பு இப்படி சுத்தி வரும்போது இந்த மேல் பரப்புல பூமி நிற்கும். அப்படி அந்த பூமி நிற்கும் போது ஈர்ப்பு விசை, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்கும். அதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல குறிப்பா எந்த விஷயத்தையும் நம்ம பண்றதில்ல. திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா சூரியனுடைய இசை கீழ் நோக்கி இழுக்கிறதுனால புதுசா விதை போடக்கூடாது, ஒரு பயிர் மரம் வளர்க்கக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல அறிவியல் பூர்வமா தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாசம்தான், இந்த மார்கழி மாசத்துலதான் மிக நீளமான இரவு அப்படிங்கிறது இந்த மார்கழி மாசத்துலதான் வரும். குளிர்காலங்கள்லதான் மிக நீளமான இரவு வரும். மிக நீளமான இரவு வரும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுமா, உடம்புல மெலட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த மெலட்டனின்ங்கிற ஹார்மோன் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து நமக்கு சுரக்கும். இந்த மெலட்டனின்ங்கிற ஹார்மோனுடைய பயன் என்னன்னா, உங்களுடைய உள்கடிகாரம்னு சொல்லுவோம். உள்கடிகாரம், இந்த மனித உடம்புக்கு ஒரு கடிகாரம் இருக்கு. இத்தனை மணினா தூங்கணும், இத்தனை மணினா அது எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் உள்ள இருக்கும் ஒவ்வொரு ஹியூமனுக்கும். அது பாத்தீங்கன்னா அது யாருக்கு நல்லா புரியும்னா, ஜெட்லாக்னு சொல்லுவாங்க. திடீர்னு யூஎஸ்ல இருந்து இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களால அந்த நேரத்துக்கு தூங்க முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு நேரத்துக்கு தூங்க பழங்கிப்பட்டுட்டாங்க. திடீர்னு இங்க வரும்போது அந்த இன்சைடு கிளாக் அதை அடாப்ட் பண்ணிக்காது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இன்சைடு கிளாக்குங்கிறது ரியல். அந்த உள்கடிகாரத்தை, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அகக்கடிகாரத்தை சமநிலைப்படுத்துறது தான் இந்த மெலட்டனினுடைய வேலை. சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு அதிகமா எந்திரிக்க வச்சு, இந்த மெலட்டனின் அதிக லெவலுக்கு சுரந்ததுன்னா என்ன ஆகும்னா, பசி அதிகமாகும். அதனால அதிகப்படியான சாப்பாடு எடுக்கும். உடம்புக்குள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அது ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். மெலட்டனின் குறையவும் கூடாது, அதே நேரத்துல அதிகரிக்கவும் கூடாது. ஸோ இந்த மெலட்டனினுடைய பங்கு இவ்வளவு தூரம் இருக்கும் போதுதான், அதுக்காக தான் உங்களை அதிகாலையில 4 மணிக்கே விழுப்பார். மெலட்டனின் இருட்டுல மட்டும்தான் சுரக்கும். நீங்க அதுவும் 3 to 3 மணிக்கு மேல இந்த 5 மணிக்குள்ள, இந்த 4:30 5 இந்த 2:30 4 மணி வரையிலும் உங்களுக்கு சுரக்கக்கூடிய மெலட்டனின் அளவு போதுமானது. அதுக்கு மேல மெலட்டனின் அளவு எக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கறதுக்காகவும் தான் உங்களை அதிகாலையில 4 மணிக்கே இந்த மார்கழி மாசத்துல எழுப்புறது. ஏன்னா மற்ற மாதங்கள்ல குளிர் கிடையாது. குளிர் அதிகமா இருந்தாதான் நமக்கு தூக்கம் அதிகமா வரும். தூக்கம் அதிகமா வரும்போதுதான் இந்த மெலட்டனினுடைய சுரப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த
பூமி இருக்கு சொல்றேன் இல்லைங்களா, பூமி உருண்டை வடிவமானது. இந்த உருண்டையான பூமி வடிவத்தை எது நம்மளை பாதுகாத்திருக்குதுன்னா ஓசோன் லேயர்னு சொல்றோம். எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓசோன் லேயர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றோம். அந்த ஓசோன் லேயர்னுடைய வேலை என்னன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுத்து நிறுத்தி அதை எதிர் தள்ளிடுறது. ஊதா கதிர்கள் அப்படியே வெளியே தள்ளிடுறது. பூமிக்கு வேணுங்கிற அளவு வெப்பத்தை மட்டும் கொடுத்து மிச்சதெல்லாம் வெளியே தள்ளிடுறது தான் அதனுடைய பருப்பு. அது எப்படின்னா பூமி உருண்டையா இருக்குன்னா மேல் கீழ் 2 துருவங்கள்ல அடர்த்தி ஆகும். இந்த 2 துருவங்கள்ல அடர்த்தியா இருக்கும். சைடுல வர 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 குறைஞ்சிரும். சைடுல 2 பக்கவாட்டிலையும் குறைஞ்சு மேல் மற்றும் கீழ் துருவங்கள்ல அடர்த்தியாகவும் வரும். இதுதான் இந்த ஓசோன் லேயர்னுடைய வேலை. இப்போ இந்த மார்கழி மாதம் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் சூரியனுக்கு மேல போயிட்டதுனால, சூரியனுடைய ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி இருக்கிறதுனால மேல அடர்த்தியா இருக்கக்கூடிய ஓசோன் லேயர்கள்லாம் வலிஞ்சு சைட்ல வரும். அந்த வெயிலினுடைய தாக்கம் குறைவின் காரணமா மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர்னுடைய அடர்த்தி மேல இருக்கிறத விட கீழே அதிகமா இருக்கும். இப்ப கூட மேற்கு ஒரு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இதை சொல்லியிருக்காங்க, நமக்கு மே ஜூன்ல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் கூட டிசம்பர் மிட்ல இருந்து ஜான்வரி மிட் வரையிலும் மறைஞ்சிருக்குங்கிறாங்க. ஓசோன் லேயர்ல ஓட்டையே இருக்கிறது இல்ல அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்போ என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரிதான் இந்த ஓசோன் வந்து கீழே இறங்கி வருது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை 4 மணிக்கும் போது ஓசோன் நல்லாவே கீழே இறங்கி இருக்கும். என்னதான் நமக்கு உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டா கூட இந்த O2 மாதிரியே இதுல ஹையர் ஆக்சிஜன்ங்கிறது O3ன்னு சொல்லுவாங்க. O2க்கு அடுத்த நிலை ஆக்சிஜன்லயே அதிக அளவு ஆக்சிஜன் கொண்ட அந்த O3ங்கிறது. இந்த O3 ஆக்சிஜனை தான் நம்ம ஓசோன்னு சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த O3 ஆக்சிஜன் தான் நம்ம ஓசோன்னு சொல்றோம். இது கீழ் நோக்கி இறங்கும் போது இந்த ஒரு மாதத்துல நீங்க இந்த O3 ஆக்சிஜனை நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பெண்களை என்ன சொல்லியிருப்பாங்க, கோலம் போட சொல்லுவாங்க. வாசல்ல சாணி தெளிச்சு பெருக்கி கோலம் போட சொல்லுவாங்க. குனிஞ்சு நிமிந்து நீங்க போவோம். காலையில மார்கழி மாதத்துல பஜனை, வெறுங்காலில் செருப்பு போடாம கோவில்களை சுத்தி தெருவா பஜனை பாடிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க அதிகாலையில 4 மணிக்கு இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யும் போது, இதை நீங்க உடற்பயிற்சியா கூட பார்க்கலாம். இந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா மூச்சு நம்ம நல்லா வாங்கி விடுவோம். குனிஞ்சு நிமிடும் போது நல்லா மூச்சு உள் வாங்கி விடும். அப்ப என்னங்கன்னா இந்த O3 ஆக்சிஜன் அதிக அளவு உடம்புக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். இப்படி இந்த ஒரு மாதத்துல நீங்க O3 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு திறனையும் உடம்ப சரி செய்யறதுக்கான எல்லா தேவைகளுக்குமான சக்தியை தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு. அதுதான் இந்த மாசத்தினுடைய அறிவியல் உண்மை. அதுதான் அதுக்காக தான் இந்த மாசத்தை சொல்லியிருக்கிறது. கட்டாயமா இதை இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இந்த அறிவியல் பூர்வமான விஷயத்த நீங்க கொண்டு போகும்போது நிச்சயமா அவங்க ஏத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். பல தேவையான விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு விஷயம், திரு ஆச்சாரியன் அவர்கள் வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாந்திரி மகரிஷி சுவாமிகள் அவர்கிட்ட நேரடியா தீட்சை வாங்கினவர். இவ்வளவு நேரம் நம்ம அரங்கத்துல வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நல்ல பணிகள் மெல்வெலும் சிறக்க பி குரூஸ் நேயர்கள் சார்பாகவும் நிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மெயினா இந்த தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தினருக்கும் நேயர்களுக்கும் சுதேசி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிக மிக பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல இளைஞர்கள்ட்ட எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. அது அந்த முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களும் தான். கட்டாயமா இந்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் இறைவன் பிரார்த்திச்சுக்கிறேன். அதுவும் வந்து இந்த பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்கழி மாசத்தை வந்து பீடு மாதம் இல்ல, அதை தான் மறுபடியும் நம்ம பீடை மாதம்னு கொண்டு வந்துட்டோம். பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம். இதுல பார்க்கும்போது கூட திருஞான சம்பந்தனுடைய முதல் தேவாரம் கூட தோடுடைய செவியன் விடையேறியோ தூவில் மதிசூடி அப்படின்னு பாடிட்டே வரும்போது பீடுடைய பெருமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றேன்னு பாடுவார். பீடுடைய பெருமான். அதே மாதிரி ராமர் நடந்து வரும்போது பீடு நடை, பீடு போல் ஏறு நடைன்னு பாடுவார் கம்பநாட்டாழ்வார் கூட. சோ பீடு அப்படின்னா பெருமை மிகுந்தன்னு அர்த்தம். இந்த பெருமை மிகுந்த இந்த மார்கழி மாதத்துல இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை பத்தி ஓரளவுக்கு சொல்லி இந்த நேயர்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த செய்யறதுக்கு
பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றிகளும் வணக்கங்களும்.